கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சுருக்கமான ஒரு சின்ன கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வார். நம் எல்லாருக்கும் பரிச்சயமாக பிரதானமாக தெரியலனாலும் நல்ல பைபிள் படித்தவங்களுக்கு, பைபிள் படிக்கிறவங்களுக்கு, சுவிசேஷங்களை நல்லா படித்தவங்களுக்கு அவரை தெரியும். அவர் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பேர் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவரை குறித்து நாம் இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள, அவர் வாழ்க்கை மூலம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு புதிய ஏற்பாடில் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துலையும் அவரை பற்றி எழுதியிருக்குது. அவர் பேர் எழுதியிருக்குது. அவரை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அவர் யார், எப்படிப்பட்டவருங்கிறத ரொம்ப ரத்தன சுருக்கமாக பெரிய விலாவரியாக அங்கே சொல்லலைனாலும் ரொம்ப சிம்பிளாக ஆனால் அழகா அவரை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி 5 அப்போ 2 மீன் சம்பவம் 4 சுவிசேஷத்துலையும் இருக்குதோ, அதே போல இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து 4 சுவிசேஷத்துலையும் இருக்குது. இயேசுநாதருடைய சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் சம்பவங்கள் எப்படி 4 சுவிசேஷத்துலையும் இருக்குதோ, இந்த இடத்துல எல்லாமே இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் பேரும் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் 57வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் 60 வரைக்கும். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து கட்டளையிட்டான். அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அல்லேலூயா. இப்போ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, வேதவசனம் அழகா சொல்லுது. எந்த சாயங்காலமான போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சு அவர் சிலுவையில் மாலை வரைக்கும், அதாவது 3 நம்மளுடைய டயத்துப்படி காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சு 3 மணிக்கு அவர் என்ன செய்கிறார், சிலுவையில் தொங்கி அவர் மரித்தார். அந்த சாயங்காலமாக போகிற அந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறார்னா, இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவர் என்ன செய்கிறார்னா, அவர் பிலாத்துக்கிட்ட போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவனுடைய சரீரத்தை கேட்டான். அதை பிலாத்து உடனே இந்த சரீரத்தை கொடுக்கும்படிக்கு என்ன செஞ்சிட்டாரு, கட்டளையிட்டார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம் எதை கேட்குறோம்னா, இயேசுநாதர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் பின்னாடி நிறைய பேர் போனாங்க. அவர்கிட்ட சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும் அப்படின்னு என்னென்னமோ பிசாசம் இப்படி இருந்து விடுதலை வேணும்னு எல்லாத்துக்காகவும் தேடி ஓடினார்கள். ஆனால் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் இயேசுவுக்கு மறைமுக சீசனாக இருந்தான். இன்றும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய, வெளியரங்கமாக அவங்க சர்ச்சுக்கு போகிறது, மற்ற காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கோ ஊருக்கோ பட்டணத்துக்கு தெரியாது. மறைமுகமாக என்ன செய்வாங்க, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதே போல் இவர் என்ன செய்ய, இயேசுவுக்கு ஃபஸ்ட்டு இவர் ஒரு சீசனாக இருந்தார். அடுத்து இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் நிறைய ஐஸ்வர்யவான் எங்கே போக முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறோம். இவர் ஒரு ஐஸ்வர்யவானாகவும் இருந்தார் அப்படின்னு இங்கே அவரை பற்றி சொல்லியிருக்குது.
இப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து வாசு பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 43 46 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவரை குறித்து இன்னும் தகவல்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கணம் பொருந்தின ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும். இப்போ இவன் என்ன செய்யறான, தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு காத்திருந்தான், அதாவது மேசியா வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து, இப்போ இவனுடைய ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவனுடைய ஊர் பேரு அரிமத்தியா. அந்த ஊரிலிருந்து வந்தவராய் இவர் இருக்கிறார். பிலாத்துவின் இடத்துல துணிந்து போய் எப்படி போனாரா, யாருமே போய் கேட்கறதுக்கு துணியலை, யாருமே சீசர்கள் ஒளிந்து மறைந்து கொண்டாங்க, அவர்களையும் பிடித்து சிலுவையில் அரைஞ்சு விடுவாங்கன்னு. ஆனால் இந்த யோசேப்போ துணிஞ்சு போய் இயேசுவின் சரீரத்தை என்ன செய்தான், ஆமாம் பிலாத்துவிட கேட்டு அவன் வாங்க. கணம் பொருந்தின ஆலோசனைக்காரனாய் இவன் இருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும்போது இவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான் என்று சொல்லி இங்கே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம் சூத்திரம். அந்தரங்க சீசனாய் மறைமுக சீசனாய் இயேசுவுக்கும் இவன் இருந்தாலும் இவன் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தான். அதாவது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனாக இவன் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா சூத்திரம். இவன் யூதர்களுடைய சனகரிப்பு சங்கத்துல கணம் பொருந்தின பிரதான அவன் ஆலோசனைக்காரனாகவும் சிறப்பான ஆலோசனை கொடுக்கிறவனாகவும் இவன் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சனகரிப்பு என்கிற அந்த தேசத்திலே, யூத தேசத்திலே விளம்பரிக்க முடியாத ஒரு அரசாங்கம் போல செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சங்கத்தில இவன் கணம் பொருந்தின ஆலோசனைக்காரனாகவும் முக்கியமானவனாகவும் இவன் இருந்தான். அதை விட முக்கியம், இவன் யூதர்களுக்கு பயந்திருந்ததுனால இவன் அந்தரங்க சீசனாய் என்ன செய்தான் இருந்தான். யூதர்கள் மேசியாவாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, தேவனுடைய குமாரனாக அவங்க ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமா சூத்திரம். தொடர்ந்து வாசிங்க. மார்க்குல 15:44. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையின் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா அவரை குறித்து ஒரு சில காரியங்களை இங்கே என்ன செய்து, துப்பட்டியில் அங்கே துவிதான ஒரு துணியில் சுற்றினான். இங்கே துப்பட்டியில் என்ன செய்தான், மெல்லிய துப்பட்டியில் இயேசுநாதருடைய சரீரத்தை வாங்கி என்ன செய்தான், சுற்றி கல்லறையில் அடக்கம் பண்ணினான். சோத்திரம். இந்த 4 சோத்திரம் சுவிசேஷம் நீங்கள் வாச பார்த்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன்தான் இயேசுநாதருக்கு அடக்க ஆராதனை செய்து முடித்து கல்லை புரட்டி வச்சு கல்லறையை மூடினவனும் அவன்தான். தன்னுடைய சொந்த கல்லறை, புதிய கல்லறை, புதுசாக வெட்டி வச்ச கல்லறையில் போய் என்ன செய்தாங்க, இயேசுநாதரை அடக்கம் பண்ணினான். அந்த கொல்கதா மலைக்கு அருகாமையிலேயே இவனுடைய சொந்த நிலம், சொந்த தோட்டம் இவனுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த இடத்திலேயே இயேசுநாதரை அடக்கம் பண்ணும்படிக்கு தன்னுடைய சொந்த இடத்தையும் சொந்த கல்லறையும் கொடுத்து எல்லாவற்றையும் பார்த்து இவன் அடக்க ஆராதனை நடத்துகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம் சூத்திரம். லூக்கா 23வது அதிகாரத்திலையும் ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னும் அவரை குறித்து ஒரு சில தெளிவான காரியங்கள் இருக்கும். 50வது வசனம் 23:50. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானாம், உத்தமனாக, தேவனுடைய பார்வையில அவன் உத்தமனாய் இருந்தான். அவன் நீதிமானாகவும் என்ன செய்தானா இருந்தான். இந்த அரிமத்தியா ஊரான அவன் கீழே சொல்லும்போது அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவன். இவன் ஒரு யூதன்.
யூத பட்டணத்திலிருந்து வந்தவன், அந்த யூத பட்டணத்து அரிமத்தியா ஊரிலிருந்து வந்தவன். இவன் ஆலோசனை, கனம் பொருந்தின ஆலோசனைக்காரன். இவன் ஐஸ்வர்யவான், அந்தரங்க இயேசுக்கு மறைமுக சீசனாய் இருந்தவன். அதோடு கூட இவன் உத்தமனாகவும் இவன் நீதிமானாகவும் தேவனுடைய ராஜ்யம் மேசியா வரவும் தேவனுடைய ராஜ்யம் வரவும் காத்து கொண்டவனுமாய் இருந்தான். 51 வாசிக்கும் பொழுது, அவன் யூதனுடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்யக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இயேசுநாதருக்கு விரோதமாக எத்தனையோ ஆலோசனை பண்ணின பொழுது அந்த சனகிரிப் சங்கம் இயேசுநாதரை கொலை செய்யணும் சொல்லி, அவர் மேசியா கிடையாது, அவர் தேவகுமாரன் கிடையாது, அவரை என்ன செய்தார், கொலை செய்ய எத்தனையோ தரம் எத்தனைத்த பொழுதும் முயற்சி செய்த பொழுதும் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் இந்த கணம் பொருந்தின ஆலோசனைக்காரன் இவன் சம்மதிக்கவே இல்லை. எத்தனை பேராமன்னு சொல்றீங்க? அவர்தான் மேசியா என்று விசுவாசிச்சுட்டு இருக்கிறான். யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டு, இஸ்ரவேல் எதிர்பார்க்கிற மேசியா இவர்தான். அல்லேலூயா. யோவான் 19 38வது வசனத்திலிருந்து இந்த காரியம் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, அரிமத்திய ஊரா இயேசு அந்த யூதருக்கு பயப்படுறான், அந்தரங்க சீசனாக இருந்தான். இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும், போகிறதுக்கு பிலாத்துட்ட உத்தரவு கேட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்தான். 39வது வசனம் சொல்லும்போது, ஆரம்பத்திலே ராத்திரியிலே இயேசுட வந்திருந்த நிக்கதோமு என்பவனும் வெள்ளை போலம் கரிய போலம் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தலை என்ன செய்தான், அவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பிரம்மாண்டமான, ஒரு நிறைய காஸ்ட்லியான, நிறைய மதிப்புடைய அந்த 100 ராத்தலை என்ன செய்தானா, அவன் கொண்டு வந்து இயேசுநாதரை அடக்கம் பண்ணும்படி, சுகந்த வர்க்கம் படி விடும்படிக்கு அந்த 100 ராத்தல் என்ன செய்தானா, அந்த வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் என்ன செய்தானா, வெள்ளை போலம் என்கிறது தங்கத்தை விட பல மடங்கு விலை கூடுனது. அல்லேலூயா. தங்கத்தை விட விலை கூடுனதை இயேசுநாதருக்காக அவன் கொண்டு வந்து கொடுத்தான். அவனும் அந்தரங்க சீசனாய் இருந்தான். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யல, வெளியில தங்களை காண்பித்து கொள்ளவே இல்லை. இயேசுநாதர் வெளியரங்கம் பின்பற்றலை, அவர் யூதர்களுக்கு பயந்து கொண்டு இருந்ததுனால. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க, யோசேப்பினுடைய இந்த செய்கைகளை பார்த்தவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் உயிரோடு இருக்கும்போது கொடுக்க வேண்டிய பூக்களை இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கல்லறையில் போய் வைக்கிறதுனால என்ன லாபம் இருக்குது அப்படி சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, யோசேப்பினுடைய கிரியைகளை செய்கைகளை இப்படி ஒரு சிலர்கள் வியாக்கியானம் பண்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பூவை செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில் போய் வச்சா அதுல என்ன புண்ணியம் இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னா, உபாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 23வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது, அதை அடக்கம் பண்ண வேண்டும், தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக தீட்டுப்படுத்தாயாக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது ஒருத்தனை மரத்துல தூக்கி கொலை செஞ்சு போட்டா அவனை ராத்திரியில எங்க தொங்கக்கூடாது, அந்த மரத்துல தூக்கு போட்டு தொங்குறவன் ராத்திரியில தொங்கக்கூடாது. தொங்குனா அந்த நாட்டுக்கே அந்த தேசத்துக்கே அது சாபமா போயிருமா, அது கர்த்தருடைய கோபம் வந்துடும். அதனால என்ன செய்யக்கூடாதான், அதை இறக்கிடணும். உடனே பகல்லே அதை என்ன செஞ்சிடணும், இரவு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த உடம்பை இறக்கணுமா. இயேசுநாதர் சிலுவையில் அறைந்து காலையிலிருந்து 3 மணி வரைக்கும் தொங்கி அவர் உயிரை விடுகிறார். அவர் உயிர் விட்ட பின்பு சோத்திரம் அப்படியே இருக்குது. யார் வந்து உடம்பை வாங்க வரல, சொந்தக்காரங்க வாங்க வரல. ஏன்னா அவர் எருசலேமில் இல்லை, பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாசரேத்தூரில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கலிலேயாவில் அவர் இருந்தார், வடக்கு தேசத்துல இருந்தாரு. இப்ப தெற்கு தேசத்துல என்ன செய்கிறார், எருசலேமிலே அவர் சிலுவையிலே மரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உடம்ப வாங்குறதுக்கு சொந்தக்காரங்க இல்லை, அவரை அடக்கம் பண்றதுக்கு சொந்தக்காரங்க இல்லை, அங்கு அடக்கம் பண்றதுக்கு சொந்த கல்லறை கூட அவருக்கு இல்லாம இருந்தது. அல்லேலூயா. அவர் உடம்ப
ராத்திரி வரை தொங்க வச்சா அவர் தேவனால் சபிக்கப்பட்டவர் என்று மாறிடும். நமக்காக, நாம செஞ்ச பாவத்துக்காக அவர் சாபமானாரே தவிர, நான் செஞ்ச அநியாயம் அக்கிரமத்துக்காக அவர் சாபமானாரே தவிர, அவர் ஒரு நாள் சாபமானவர் கிடையவே, அவர் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சாபமானவர் கிடையவே கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் என்ன செய்யறார்? ஒரு கல்லனை போல நாம் பாவம் செஞ்சனால, நாம் எல்லா பாவங்களும் செய்தனால, ஒரு கல்லர்கள், 2 கல்லர்கள், அதாவது திருடர்கள் மத்தியில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் அறைந்து அவர் உயிர் விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இறந்தார். அதான் அந்த பிலாத்து சொல்றான், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அந்த பிலாத்து சொல்லும்போது சொல்றான், இவ்வளவு சீக்கிரமா எப்படிங்க உயிர் போச்சு? நம்பவே முடியல. 110 கேட்கிறான். ஆமாங்க, உயிர் போயிருச்சு. விழாவில் குத்தி பார்த்தோம், இருதயத்துக்குள்ள இருந்து ரத்தமும் தண்ணியும் தனித்தனியா பிரிஞ்சு வந்துச்சு. அந்த ரத்தமெல்லாம் உறைஞ்சிருச்சு. இவர் மயக்கத்தில் இல்லை, செத்துட்டாரு அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரிமத்திய ஊரான்கிட்ட இயேசுநாதருடைய சரீரம் கொடுக்கப்படுகிறது. யாருமே வாங்க அங்க வரவில்லை. சீசர்கள் வரல, சீசிகள் வரல, யாருமே அந்த சூழ்நிலையில வரல. அந்த நேரத்தில் அந்த ஊழியத்தை செய்யும்படி இந்த அரிமத்திய ஊரனாகிய நாம் யோசேப்பை கர்த்தர் முன் குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னா 3 மணிக்கு மதியானத்துக்கு மேல 3 மணிக்கு அவர் மரிச்சிட்டாருன்னு சொன்னா 6 மணிக்கு மேல ஓய்வு நாள் வந்துடும். ஓய்வு நாளில் அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தின்படி, அதாவது சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யவே கூடாது. 6 மணிக்கு மேலே யாரும் இயேசுநாதர் சரீரத்தை கீழே இறக்கி அவருக்கு அடக்கம் பண்ண மாட்டாங்க, அடக்காரதனை வைக்க மாட்டாங்க. அப்படியே அவர் தொங்கிக் கொண்டு தான் இருக்கணும். இன்னும் ஒரு நாள் முழுவதும் அவர் அப்படியே தொங்கிக் கொண்டே தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இப்படி தொங்கிக் கொண்டிருக்கணும், யாரும் வரல. இதை அறிந்த யோசேப்பு பார்க்கறான், இனி நான் அந்தரங்க சீசனா இருக்க மாட்டேன். அவருடைய மரணம், மற்றவங்களுடைய மரணம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். இயேசுநாதருடைய மரணம் இவர்களுக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர் என்ன செய்தார்? விசுவாசத்தோட போய் அவர் நேரடியா ரோம அதிபதிட்டே போய், தேச அதிபதிட்ட போய், தலைவர்கிட்ட போய் நேரடியாக கேட்டு என்ன செய்தார்? உடனே வாங்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நிறைய பேர் இயேசுநாதர் நன்மைக்காக போனாங்க, ஆனா இவர் எந்த நன்மையும் எதிர்பார்க்காமல் போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுநாதர் எந்த நன்மையும் எதிர்பார்க்கல. இயேசுநாதர் இதை தருவார் அப்படியெல்லாம் இல்லை. இயேசுநாதர் தன்னையே தந்திருக்கிறாரே, எனக்காக உயிரையே கொடுத்துட்டாரே, இன்னி அவர் எனக்கு என்ன செய்யணும்? வேத வசனம் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நான் செஞ்ச பாவத்திற்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, துணிகரத்துக்காக, குற்றத்துக்காக, எல்லாவித கருமங்களுக்காக, எல்லாவித பொல்லாத காரியங்களுக்காக அவர் உயிரையே கொடுக்கும்படி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில மரிக்க கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அதை செய்யணும் இயேசுநாதர் எனக்கு இல்லைங்க, எனக்காக உயிரவே கொடுத்தாரு. நான் நரகத்தில் போக வேண்டியவன், என்னை நரகத்தில் போக விடாம தடுத்தாரு. பரலோகத்துக்கு சொந்தக்காரனா மாற்றினாரு, என்ன அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அவன் என்ன செய்தான்? அவருடைய உடலை வாங்கி கொண்டு போய் அவன் அடக்கம் பண்ணினான். அவன் நீதிமான், அவன் உத்தமன். எப்பெல்லாம் ஒரு நெருக்கம், எப்பெல்லாம் ஒரு போராட்டம் வருதோ அப்பொழுது சுத்த பொன்னாய் விலகும்படிக்கு இவ்வளவு நெருக்கம் இருக்குது. வெளியில தெரிஞ்ச யூதர்கள் அவனுடைய பதவி விட்டு பிரதான, ரொம்ப அந்த நாட்டிலே ரொம்ப பிரதான பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அரசாங்க ஸ்தானம் போயிரும், அதிகாரம் போயிரும், பேர் போயிரும், ஜனங்கள் தூசிப்பார்கள், துன்பப்படுத்த எதுவும் இல்லைங்க. எல்லாம் தூக்கி எறிந்துட்டு அவருக்காகன்னு சொல்லி எழுப்பி நின்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த நிக்கதோமும் யோவான் 3:1-10 வரைக்கும் வாசு பார்த்தீங்கன்னா, அவன் ரகசிய சீசனாய் இயேசுநாதரிடத்துல வந்தான். இயேசுநாதர்கிட்ட வந்தவர்கிட்ட கேட்டான், நீ யூதருக்குள்ளேயே நீ ஒரு போதகனா இருந்து இது கூட உனக்கு தெரியலையா என்று சொல்லி பரிசேனாய் இருந்த அந்த நிக்கதோமுட்டு அவர்கிட்ட கேட்குறான், நீ மறுபடி பிறக்கணும், தாயின் வயிற்றுல பிறக்கணுமா? இல்லை, நீ மூழ்கி ஞானசானம் எடுத்து இயேசுவே மெய்யான தெய்வம்னு நம்பி விசுவாசிச்சா நீ மறுபடி பிறந்ததா அர்த்தம். உன் பாவத்துக்கு, உன் சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு என்ன நீ செத்து புது மனுஷனா எலும்பு என்று சொல்லி
கர்த்தர் சொல்லி அவரோடு கூட பேசினார். இந்த 2 பேரும் கடைசியில் பாருங்க, அவரும் ஒரு அதிகாரி, அவரும் ஒரு ஸ்தானத்தில் உள்ளவர், அவரும் ஒரு போதகனாய் ஒரு ரபியாய் இருக்கிறார், ஒரு பரிசேயனாய் இருக்கிறார். ஆனாலும் அவர் உயிர்த்தெழுதலை நம்புகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அவரும் இந்த ஊழியத்தை அவர் உற்சாகமாய் செய்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்னதான் ஆனால் என்னன்னு சொல்லி அவர் உற்சாகமாய் ஊழியத்தை செய்தார். பாருங்க, தன்னுடைய சொந்த இடத்தவே என்ன செய்தார்? அவர் கல்லறையா கொடுத்தார். தன்னுடைய கல்லறையை, அந்த காலத்துல சொந்தமா கல்லறை வச்சுக்க பெரிய பணக்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க. அல்லேலூயா. இயேசுநாதருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் எதற்கு என்று சொல்லி அவன் தன்னுடைய சொந்த கல்லறையும் தன்னுடைய சொந்த கல்லறை தோட்டத்தையும் இயேசுநாதருக்காக கொடுத்தார். அடக்கம் பண்ணபடி என்ன செய்தாரா? கொடுத்தார். ஏன்னா இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அதற்கு ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. இந்த வசனம் நிறைவேறும்படிக்கே அது அப்படி நடந்தது. ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள் சொன்னா 2 திருடர்கள் மத்தியிலே அவர் அரைஞ்சு அவர் என்ன செய்தாங்க? அவர் துன்புறுத்தினாங்க. கடைசியில் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். 2 துன்மார்க்கருக்கு நடுவில் அவருக்கு பிரேத குழியை உண்டு பண்ண நினைச்சாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா இவர்கள் துன்மார்க்கரா இருக்கிறாங்க, திருடங்களா இருக்கிறாங்க, அவங்களும் கொலை செய்யப்பட்டாங்க. உயிர் போகாத கால் எலும்பை முறிச்சு ரத்தத்தை வெளியே ஏற்றி அவர்களையும் 2 திருடர்களையும் என்ன செய்தாங்க? அவர்களையும் மரணிக்க வச்சாங்க. அவர்களுக்கும் அடக்கம் பண்ணுறது கல்லறை இல்லை. அவசரமாக என்ன செய்கிறாங்க? அப்படி அந்த பணங்களை இழுத்து போட்டுரும். கொல்கதா மலைன்னு சொன்னால் மண்டை ஓட போல இருக்கு. கபால ஸ்தலம். கபாலம்னா மண்டை ஓடு. கபாலம் அப்படின்னா மண்டை ஓடு. ஸ்தலம் என்றால் இடம். மண்டை ஓட்டு இடம். பார்க்கறதுக்கு அந்த மலை, அந்த குன்று பார்த்தீங்கன்னா 2 கண்ணு 2 வாய் மூக்கு இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு மண்டை ஓடு மாதிரியே தெரியும். அதனால தான் அந்த இடத்துக்கு மண்டை ஓட்டு ஸ்தலம், அப்படி கபால ஸ்தலம்னு பேர் வந்துச்சு. கொல்கதா மலை என்றும் பேர் வந்துச்சு அதற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே என்ன செய்வாங்கன்னா, யாரும் அடக்கமன் இல்லை, சொந்த பந்தம் இல்லைன்னா அநாத பணம் என்று சொல்லி அதை இழுத்து அப்படியே கீழே தூக்கி எறிந்துருவாங்க. அங்கே இருக்கிற பறவைகள் பட்சிகள் அதை சாப்பிட்டு விடும். அப்படி தூக்கி எரிந்து விடுவார்கள்னு ஒரு சிலர் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்கள போய் யாரும் இல்லைன்னு சொன்னா டெம்பரவரி அவங்கள கொண்டு போய் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவாங்க? குற்றவாளிகள் கொலை செய்தவர்கள் சுத்திர அடக்கம் பண்ணுற இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அடக்கம் பண்ணிடணும். இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் சாகும்போது துன்மார்க்கருடைய செத்தாலும் அவர் அடக்கம் இருந்துதான். அவர் மரித்தவன் எப்படி அவருடைய அடக்கம் இருந்ததான். ஐஸ்வர்யவானோட இருந்தார்னா அவருக்கு தனி கல்லறை, புது கல்லறையை நியமித்தாங்க. நம்ம 100 ராத்தல்ங்கிறது விலை மதிக்க முடியாத அளவுக்கு அந்த வெள்ளை போலத்தை அந்த துணியில் அவரை சுற்றிலும் பூசி, அவர் துணியினால் சுற்றி வெகு விமர்சையாக மிக பிரமாண்டமாக அவரை அடக்கம் செய்தார்கள். அவர் மரிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாதவரை போல மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்படும் போது ஒரு ராஜமரிய கணம் பொருந்திய ஒரு விலையேறப்பட்ட ஒரு பெரிய மனிதருக்குரிய அடக்கம் அவருக்கு உண்டானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோசேப்பு, அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு தான் பாருங்க, அவருடைய கல்லறையைத்தான் இன்னைக்கும் உலகமெங்கும் அவர் கொடுத்த அந்த கல்லறை, அவர் கொடுத்த அந்த இடம் தான், யோசேப்பு இடம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க 2000 வருஷமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம்? எதை பார்க்க போறாங்களாம்? இயேசுநாதர் கல்லறையை. இவர் கல்லை புரட்டி வைத்தார். கல்லறையில் அடக்கம் பண்ணி கல்லை இவர்கள் என்ன செய்ய, ஆட்களை கூப்பிட்டு இவர் என்ன செய்யறாரு? கல்லை புரட்டி அடைச்சு வச்சார். தேவ தூதர்கள் தள்ளி திறந்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுநாதருடைய இறுதி காரியங்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது, அவர் மரணத்தின் இறுதி தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது இந்த அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சூத்திரம். பிரசங்கி சொல்லும்போது ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போகிறத பார்க்கல, நீ எந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க? துக்க வீட்டுக்கு போய் பார், அங்கதான் உன் முடிவு தெரியும் என்று சொல்லியிருக்கிறது. அதை உலக மனுஷர்களே பொதுவாக சொல்லுவாங்க. சூத்திரம் பிரசங்கி 7:2 விருந்து வீட்டுக்கு போவதிலும்
துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால சண்டைக்காரங்களாக சாட்சிக்காரங்களாக இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து எங்கே வந்து நிற்பாங்கங்க? ஆமாம், இந்த மரணம் ஆயிடுச்சுன்னா ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்க. நல்ல வீட்டுக்கு, நம்ம கல்யாண வீட்டுக்கு, விருந்து வீட்டுக்கு போகிறத விட நம்ம துக்கம் வீட்டுக்கு நிச்சயமாக போயே ஆகணும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அது எங்கே தான்? இங்கே வசனத்தில் இருந்து தான் போயிருக்கிறது. எல்லா நேரத்துலையும் கூட இருந்தவங்க இந்த நேரத்தில் கூட இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் அதற்குரிய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் ஆதியிலே ஏற்கனவே உத்தமனான நீதிமானான அந்த அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அவன் ஒரு பிரதான ஊழியத்தை, கனமுள்ள ஊழியத்தை கர்த்தருக்கென்று அவன் செய்தான். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் இழக்க துணிந்து விட்டான். அல்லேலூயா. ஊரை விட்டு விதைக்க வச்சாலும், சனகரிப் சங்கத்தில் அந்த பதவியை விட்டு தூக்கினாலும், என்னுடைய ஸ்தானம் போனாலும், என் சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்பட்டாலும், என்ன ஆனாலும் என்ன, நான் இயேசுவுக்காக அப்படின்னு இயேசுவுக்காக அவன் எழும்பினான். இயேசுவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு அது நல்லது, அது சம்பூர்ணமா இருக்கணும். அல்லேலூயா. அதே போலதான் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்பவனும் கர்த்தருக்கென்று வெளியேறப்பட்ட ஊழியத்தை செய்து 2000 வருடம் ஆகியும் அவன் தனக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுத்தான். எத்தனையோ பேர் வீடுகளை திறந்து, எத்தனையோ பேர் ஆமை சுத்திரமுக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருந்தாலும் இவன் செய்தது வெளியேறப்பட்ட காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கும்போது ஆமை சுத்திர எதிர்ப்பு இல்லாத போது, சாதகமாக இருக்கும்போது, சரியா இருக்கும் பொழுது நாம ஆண்டவருக்காக செய்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட எல்லாம் எதிராக இருக்கும் பொழுதும் கர்த்தருக்காக அவன் நின்றான். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதை இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு மூலம் அந்த அப்போஸ்தலர்களும் அந்த விசுவாசிகளும் யூத சனங்கள் எல்லாரும் பார்த்த பிரமிச்சு ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் அதோடு கூட நிக்கல, முழுதாய் தன்னை அர்ப்பணித்தார். முழுதாய் ஊழியத்துக்கு தங்களை என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்த அவர் கிபி 61 பிலிப்பு பரிசுத்தாவினர் யோசேப்பை இங்கிலாந்து நாட்டிற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல அனுப்பினார் என்று பாரம்பரியங்கள் தெளிவாக சொல்லுகின்றன. இங்கிலாந்து நாட்டிற்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர் யோசேப்பு தான். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு தான் என சபை வரலாறுகளும் குறிப்பிட்டு சொல்லுகிறது. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினவர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை இங்கிலாந்துக்கு சுமந்து சென்றவரும் கூட. மனிதனுடைய மரணத்துல பயம் வரலாம், ஆனா இயேசுநாதருடைய மரணத்துல பலன் உண்டானது, ஜீவன் உண்டானது, விசுவாசம் உண்டானது, துளிச்சல் உண்டானது. இவன் இயேசுநாதர் அடக்கத்தோடு அவன் முடிக்கல. அவருடைய ஜீவனை, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ வைக்கிறவர், அவர் உங்களுக்குரிய தெய்வம் என்று சொல்லி, உங்களுக்கும் அவர் தான் தெய்வம் என்று சொல்லி இங்கிலாந்து நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய அழைப்பின்படி கொண்டு சென்று இன்னைக்கு இங்கிலாந்து ஒரு யுனைடெட் கிங்டமா. நம்ம இந்தியாவையும் அந்த நாடு என்ன செஞ்சு, ஒரு சின்ன நாடு தான் இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டமா இருந்துச்சு. அந்த நாடு இணைந்த ராஜ்யமா இருந்து முழு உலகத்தையும் என்ன செஞ்சிச்சு? சோதரம் முழு உலகத்தையும் அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம்னு சொல்லி என்ன செய்தாங்க? முழு உலகத்தையும் ஆட்சி செய்தாங்க. அங்க முழுவதும் கிறிஸ்தவர்களாக அந்த ராஜ்யத்துல மாறினதுக்கு யோசேப்பு, அரிமத்திய ஊரனாக யோசேப்புக்கும் ஒரு வெளியேறப்பட்ட பங்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாம இயேசுநாதர் எனக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்வார் என்று எதிர்பார்த்து நிறைய ஓடி இருப்போம், நிறைய அவரிடத்துல கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆமா, நன்மைகள் தருகிறதுக்கு அவர் எப்பொழுதும் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே குமாரனை தந்தவர் எல்லாத்தையும் தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் ஒண்ணு கேட்கிறார், எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தருக்காய் ஓடும்படிக்கு அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்ப்பு வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம், என்னை நோக்கி பார். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு வேண்டாம், அதில் ஏமாற்றங்கள் வரும். கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுமா, நம்ம சொல்ல எதிர்பார்த்த நல்ல முடிவை தரும்படி அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா அவருக்காக ஓடும்படி நாம் ஒப்பு கொடுக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவன் உத்தமனாய், அவன் நீதிமானாய், அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு சாட்சியாய் அவன் இருந்தான்.
நாமும் இந்த நாளில் கத்தருக்கென்று சாட்சியாக எழும்புவோம். எதிர்பார்ப்பில்லாத ஓட்டத்தை கத்தருக்கென்று ஓடுவோம். பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலுக்கு நாம் முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆமென். சூத்திர கத்தர் நமக்கு சொல்லியிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். தனக்குரியதை எதுவும் பார்க்கல. ஆமை கத்தருக்குரியதை மாத்திரம் அவன் பார்த்தான். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொன்னது போல இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்புக்கும் அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை. ஆமை சோத்திரம். எல்லாரும் முடிந்தது என்று சொல்லும் பொழுது இவன் ஒரு புதிய துவக்கத்தை துவங்கினான். சீசர்கள் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்ச போது இவன் புதியதாய் தேவனுடைய இயேசுநாதருடைய ஊழியத்தை, அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலை, அவருக்கு செய்ய வேண்டிய பணிகளை உற்சாகமாய் செய்து துவங்கினான். அல்லேலூயா. பயந்து கொண்டிருந்தவங்க, கலங்கி கொண்டிருந்தவங்க இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. அவருடைய எல்லா சீசர்களும் கேள்விப்படுறாங்க. அரிமத்திய ஊரானுடைய துணிச்சலை, அவனுடைய தைரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர காத்திருந்தவன், மேசியா வந்து விட்டார் என்று திட்டமாய் தீர்க்கமாய் புரிந்து கொண்டவன், பிடித்து கொண்டவன், அவன் இயேசுவை பார்த்து ஓடினான். தன் வாழ்க்கையை ஆமை கத்தருக்குன்னு ஆமை சுத்திரம் சாட்சியாய் ஓடி முடித்தார். நாமும் ஆமை சுத்திரம் நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், மார்க்கோவை பார்த்து முன்பு பிரயோஜனம் இல்லாதவன் ஆனால் பின்பு மிகவும் பிரயோஜனம் விளைவின மார்க்கோவை குறித்து ஆமை பவுல் சாட்சி சொன்னது போல, ஆமை முன்பு அவன் சீசனாய் இருந்த பொழுதும் ஆமை தன்னை மறைத்து வைத்திருந்தான். இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்தின உடனே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றினான். தாமதமாய் அவன் துவங்கினாலும் தலை சிறந்த ஓட்டத்தை அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் நீதியின் கிரீடத்தை நிச்சயமாய் பெற்றிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்களுக்கு ஒரு முன்மாதிரியாய், அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாய், அநேக ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்புகிறார். இன்றும் அவர் பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி சிலம்பம் பண்ணிடுது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் கர்த்தருக்காக காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய், இலைப்படைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன், அவரை பார்த்து ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.